Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 10 of PG-TRB, that is Principles of Literary Criticism, and we are discussing Aristotle's Poetics, a treatise on the art of writing drama, and which is also a kind of review of contemporary writers and their works. இந்த ஒரு அரிஸ்டாட்டில் வந்து அதை அட்டன் பண்ணியிருக்கிறார். இந்த பர்டிகுலர் ஒர்க்ல என்ன பண்ணியிருக்குன்னா, அவருடைய சமகாலத்து எழுத்தாளர்கள், நாடக ஆசிரியர்கள், அவர்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு டிராமானா எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காரு. நவ் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இந்த சாப்டர் 23 இஸ் கோயிங் டு பி a very important chapter. என்ன அப்படின்னா, இந்த சாப்டர் he is going to speak about the important elements that make up a dramatic art. ஒரு டிராமானா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு, டிராமானா there should be a single meter. What is very important? There should be a single meter. ஒரு மீட்டர் அப்படின்னா அந்த மீட்டர் தான் எடுத்துக்கணும். அயாம்பிக் பென்டாமீட்டர், அயாம்பிக் பென்டாமீட்டர் மட்டும் தான் இருக்கணும். The second one is there should be a unified plot. ஒரே ஒரு பிளாட் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே சம்ம பண்றாரு. என்ன அப்படின்னா, it should have a proper plot structuring. What is the structure of a plot? நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். BIM, BMI பிளாட்ல இந்த மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். பிகினிங், மிடில், எண்ட், BME இருக்கணும். ஓகே, இந்த மூன்றும் இருக்கணும். And he calls this unified plot as a living organism. Unified plot என்னன்னு சொல்றாரு? Unified plot is called living organism. இத வந்து நீங்க எங்க பாப்பீங்க அப்படின்னா, when you go to Biographia Literaria, who is the author of Biographia Literaria? S.T. Coleridge. S.T. Coleridge. S.T. Coleridge will speak about poetry as a living organism, as a unified whole, and in this unified whole there will be inner elements. அதே வந்து நீங்க பின்னாடி போனீங்கன்னா, man should be seen as a whole அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன், அமெரிக்கன் ஸ்காலர்ல சொல்லியிருப்பாரு. Okay, we have to see man as a being, one being. ஆனா the modern times there is a problem with American academia. என்ன அப்படின்னா, they don't see man as a whole, they see him as the brain, they see him as the hands, they see him as a person associated with his job. Okay, ஒருத்தர் வந்து ஸ்பெஷலைசேஷன் கில்ஸ் ஸ்காலர்ஷிப்னு அவர் அங்க சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, டாக்டர் தான் சார், ஆனா என்கிட்ட தலைவலிக்கு வராதிங்க, நான் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், எனக்கு ஹார்ட் மட்டும் தான் சார் பார்க்க தெரியும், தலைவலிக்கு மாத்திரை கொடுக்க தெரியாது. ஐ எம் a specialist in kidney. Okay, I am a specialist with the intestine. I am a specialist with the nerves. மற்ற வியாதிக்கு எனக்கு மாத்திரை கொடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னா, you are not a holistic scholar according to Ralph Waldo Emerson. The essay என்ன essay? American scholar. அந்த யூனிஃபைடு விஷன் இருக்கணும். You should be a man who knows everything. அவன் தான் ஸ்காலர் அப்படின்னு அவர் அமெரிக்கன் ஸ்காலர்ல சொல்லியிருப்பாரு. இங்க நான் ஏன் இங்க இருந்து அங்க போனேன் அப்படின்னா, it is the same with poetry. Poetry should be a whole. And உண்மையாலுமே இந்த பிளாட் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸல் பண்ணது யாரு? Homer excels in the creation of a perfect plot அப்படின்னு ஒரு அழகா சொல்லிட்டு, now he goes to chapter 24. Are you there, teachers? Yes, sir. 24ல he starts speaking about epic and how epic and tragedy are closely connected. ட்ராஜடியும் எப்பிக்கும் எப்படி சார் கனெக்டட் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, திருப்பி என்ன பண்ண போறாரு, எபிக் போயட்ரியும் ட்ராஜடியும் ஒரே மாதிரி தான் கிளாசிஃபை பண்ணப்படுது. இப்போ எபிக்கு வந்து ஒரு 4 types ஆஃப் எபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டார், ட்ராஜடி இருக்குன்னு சொல்லிட்டார். What are the 4 types of tragedy? Simple tragedy, complex tragedy, ethical tragedy, pathetic tragedy. அதே மாதிரி எபிக் போயட்ரியும் சிம்பிள் எபிக் போயம், காம்ப்ளெக்ஸ் எபிக் போயம், எத்திக்கல் எபிக் போயம், pathetic epic poem. சரி சார், இது ரெண்டையும் எந்த இடத்துல டிஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி இன் திஸ் ஏரியா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the scale
in which it is constructed. Epic poem is constructed on a grand scale. அது ஒரு 12 புத்தகத்தில் எழுதப்படும். ஒவ்வொரு புத்தகத்திலையும் 1000 லைன் இருக்கும். அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம். It is not easy to read an epic poem without the help of a commentary. அப்படியே கமெண்ட்ரி வச்சா கூட உங்களை அதை கிரகிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு அல்யூஷன்ஸ், மெட்டஃபர்ஸ், ஓன் அவுட் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ், ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு லென்த்தியா கொண்டு போயிருப்பாங்க. இட் கிவ்ஸ் அ வெரி பிக் ஸ்பெக்டிக்கல். அப்படியே கண்ணு மூடி பார்த்தீங்கன்னா செமையா இருக்கும். ஓகே, அதே மாதிரி அது ஒரு பெரிய லென்த்து. ஆனா இங்க என்ன இருக்கும்? ட்ராஜடி. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார அழகா ஸ்டோரியை வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. So length is a problem. The second one is the meter. Epic poetry ki enna meter? Recall and tell me. Yeah. What is a meter for epic? Iambic meter. What is epic for tragedy? இதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணிக்கணும். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வராது. நீங்க டக்குன்னு meter for epic. This is what you need to revise. I have already taught it. Okay, meter for epic. And then what is the meter for tragedy? இதை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும், உங்களுக்கு போதும். அதாவது இந்த இதுல தான் அது டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. நவ் எபிக் போயட்ரியை பத்தி, அதனுடைய கிரேட்னஸ் பத்தி இந்த சாப்டர்ல பேசியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, an epic poetry has special capacity. What is the capacity? Capacity for enlarging the dimension, and it is justifiable அப்படிங்கிறாரு. And epic is known for its grandeur. It diverts the mind of the listener. And for epic, episode is okay. Epic வந்து எபிசோடு தேவை, ஆனால் ட்ராஜடிக்கு எபிசோட்ஸ் கூடாது. Right? And the measure of epic is heroic measure. Is heroic measure. அப்ப இந்த எபிக்ல சிறந்தவர் யாரு அப்படின்னா, யாரு எபிக்ல சிறந்தவர்? ஹோமர் தான். நீங்க கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். ஏன்னா இவரு ஹோமரை தான் எல்லா இடங்கள்லயுமே செலிப்ரேட் பண்ணுவார். So he goes to celebrate Homer as the best. Okay, and ஒரு டிராஜிக் பிளாட்ல எது கூடாது? வாட் இஸ் நாட் டு பி ஃபவுண்ட் இன் அ டிராஜிக் பிளாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இர்ரேஷனல் பார்ட்ஸ் இருக்கக்கூடாது. இர்ரேஷனல் அப்படின்னா நம்ம ரீசனுக்கு புறம்பே இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்றாரு. Are you there? Okay. Now we go to 25. 25ல திருப்பியும் லாங்குவேஜுக்கு போறாரு. இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டுன்னு போறதுதான் அரிஸ்டாட்டலுடைய மெத்தடாலஜியா இருக்கு. நமக்கு தெளிவா இந்த இடத்துல பழைய கதைக்கு போறாரு. என்ன அப்படின்னா, a poet is a imitator. He is like a painter or an artist. What must he do? He imitate one of the 3 objects. What are the 3 objects? Things as they were or as they are. உள்ளத அப்படியே அவர் இமிட்டேட் பண்ணணும். ஆர் திங்ஸ் as they are said to be or thought to be. நீங்க இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்கல்ல, அதை இமிட்டேட் பண்ணணும். ஆர் நீங்க எப்படி இந்த உலகம் இருக்கணும் அப்படின்னு காட்டணும். ஒண்ணு, இந்த உலகம் உள்ளதை உள்ளபடி காட்டுறது, that is called realism. Or things as they are stated to be, or things as stated or thought to be. உங்க கற்பனை உலகம், fantasy. இன்னொன்னு ஐடியலிஸ்டிக் வேர்ல்ட். 3 விஷயம். I am putting it here. One is realism. You need to either write a realistic work, realistic, or you have to attempt something called fantastic, using your imagination. And third one is idealistic. இந்த ஏதாவது ஒரு வகையை வந்து யூஸ் பண்ணி நீங்க இமிட்டேட் பண்ணுங்க. Okay, and then he tries to find the faults in the art of writing. ரைட்டிங்ல வந்து 2 விதமான ஃபால்ட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு, ஃபால்ட் வித் எசன்ஸ், தென் ஃபால்ட் வித் ஆக்சிடென்ட்ஸ். அடிப்படையில
தவறு, இன்னொன்னு மேல்புறத்தில் தவறு. எசன்ஸ், the other one is accidents. பேஸே தப்பு சார், பேசிக் பிரமிஸே தப்பு, இன்னொன்னு அந்த மேல்புறத்துல இருக்கிற தவறு. உள்ளே எல்லாம் கோளாறு சார், இல்ல மேல்புறத்துல மட்டும்தான் கோளாறு, அடிப்படையில எல்லாம் கோளாறுனா இட்ஸ் கால்ட் எசென்ஷியல் ஃபால்ட். மேல அப்படின்னு சொன்னீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஃபால்ட். இந்த ரெண்டு எரர் இருக்கு சார். Did you get that, teachers? இப்ப அதை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்ல போறாருன்னா, he is going to speak about Sophocles and Euripides. Sophocles என்ன பண்ணாரா, in his writing he presented men as they ought to be. எப்படி இருக்கணும் அப்படின்னு விஷயங்களை யோசிச்சு அப்படி தன்னுடைய கேரக்டர்ஸா பிரசன்ட் பண்ணாரு. யூரிபைடஸ் என்ன பண்ணாரு, இல்ல சார் அவரு ரியலிஸ்டிக்கா பிரசன்ட் பண்ணாரு. Sophocles in his characterization was bit fictional, கொஞ்சம் கற்பனை கலந்து பிரசன்ட் பண்ணாரு. யூரிபைடஸ் இருக்கிறத இருக்கிற மாதிரி பிரசன்ட் பண்ணாரு. ஓகே, so normally what is the difficulty that we face அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is the usage of language-ல தான் சார் எரர் வரும். Did you get that, teachers? அப்ப லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா, எல்லா கிராமரியன்ஸும் ஒத்துக்கிறது என்ன அப்படின்னா, when you are going for expression, punctuation is very important. Punctuation sometimes will construct an idea or distract an idea. Punctuations is important அப்படின்னு நம்மால் சொல்றாரு. அடுத்தது, meaning is also to be carefully seen because meaning comes from the language construction. We should avoid ambiguity. எதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாரு, ambiguity அவாய்ட் பண்ணணும்னு ஆத்தர் சொல்றாரு. Now, okay, he is going to speak about objections. Okay, there are 5 sources from which critical objections are drawn. Make a note பண்ணிக்கோங்க. According to Aristotle, critical observations come from dash sources. It comes from 5 sources. Okay, what are the 5 sources? The first one is impossible or irrational, morally harmful or contradictory or contrary to artistic correctness. Impossible, irrational, morally hurtful, contradictory or contrary to artistic corrections. கமா போட்டிருக்காரு. அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனி ஐடியா. இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ், அதுல இருந்து அப்ஜெக்ஷன். இர்ராஷனல் அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன். மாரலி ஹர்ட்ஃபுல்லா இருக்கு சார் இவங்க காட்டி இருக்குது, இது ஒரு அப்ஜெக்ஷன். நீங்க சொல்லியிருக்கிறது கான்ட்ரரியா இருக்குது, இந்த நம்ம வச்சிருக்கிற அந்த மாரலுக்கும் நீங்க சொல்ற விஷயத்தையும் ஒத்துக்க முடியாது. இன்னொன்னு, கான்ட்ரரி டு ஆர்டிஸ்டிக் கரெக்ஷன். இப்படிதான் சார் ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கணும், ஆனா நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு, இதெல்லாம் அப்ஜெக்ஷன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு he goes to chapter 26. Are you there, teachers? வந்துட்டோமா, லாஸ்ட்க்கு வந்துட்டோமா? மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குன்னு சொன்னோம்? 26. 26ல என்ன சொல்ல போறாருன்னா, okay, there are 2 things which were compared earlier by Aristotle. ஒன்னு எபிக், tragic mode of imitation. இப்ப இந்த ரெண்டுல எது பெஸ்ட்னு சொல்லணும்? எபிக் மோட் ஆஃப் இமிடேஷன் இஸ் குட்னு சொன்னாரு, டிராஜிக் மோட் ஆஃப் இமிடேஷனும் குட்னு சொன்னாரு, காமிக் மோடு பேடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப காமெடியை தூக்கி வெளியில போட்டார். இப்ப ரெண்டு மட்டும் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா, they are very close to life. இந்த ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு, டிராஜிக் மோட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். எபிக்கை விட எது பெருசு? Tragedy is better than epic. Okay, அடுத்தது இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். Tragic art as a whole stands to epic in the same relation as the younger to the elder actor. Okay, epic is compared to an elder actor
who is more experienced, அந்த more experienced peopleட்ட இருந்து கத்துக்கிட்டு ஒரு கத்துக்குட்டி வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, he will steal the show. So tragic art is the offspring of epic and it is greater than epic அப்படின்னு சொல்றாரு. Epic poetry is addressed to civilized audience. இதுவும் கேட்கலாம். Epic poetry யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா சிவிலைஸ்டு ஆடியன்ஸ்க்காக எழுதப்பட்டது. Tragedy யாருக்காக எழுதப்பட்டது? It is written for inferior public, unrefined people. அதனால unrefined peopleக்கு ரிஃபைன்ட் ஆன இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கிறது தான் பெருசு. நல்லா படிச்சவனுக்கு ஒரு நல்ல ஆசிரியர் தேவையில்லை. நல்லா படிக்காத ஒரு சில ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஆசிரியர் தேவை. ஏற்கனவே அந்த ஸ்கூலு நம்பர் 1 ஸ்கூலா இருக்கு சார், அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நல்ல ஆசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர் தேவையில்லை. இதுதான் ஆர்கியூமெண்ட். அந்த நல்ல ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் வந்து எபிக் போயட்ரி. அவர் வந்து யாருக்கு தான் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மக்கு பிளாஸ்டிரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகணும். ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் போகணும். அப்ப அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டினரி டீச்சர் இஸ் கிரேட்டர் தேன் த பெஸ்ட் டீச்சர் அவார்ட் வின்னர். இதான் ஆர்கியூமெண்ட் பை அரிஸ்டாட்டில். Did you got that, teachers? So with that, we are coming to the end of Aristotle's Poetics. If you have any questions, you may raise your questions and get it clarified.